எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 50. போய் திரௌபதியை போய் எடுத்துருவான், சொல்லுவா, ஜெயிச்சிருவான். சுத்தமாக தர்மரை எல்லாத்தையும் ஜெயிச்சு ஓட்டாண்டி ஆக்கிட்டு தர்மரையும் பீஷ்மரையும் தர்மரையும் பீமனையும் அர்ஜுனனையும் சகுலக சகாதேவர்களை எல்லாம் மேலே இருக்க துண்டை அவுக்க வச்சு உத்திரியத்தை அவுக்க வச்சு உத்திரியத்தை அவுத்து இடுப்பில் கட்ட வச்சு தனக்கு பணியாளாக்கி இத்தனையும் பண்ணுவான். நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யுங்கன்னு அவளை ஒரு வாரமாக நெல்லுன்னுவான். நின்றுருப்பா. அவன் சொல்கிற வேலையெல்லாம் செய்யறதுக்கு தனியாக இருப்பாள். போய் திரௌபதியை இழுத்துட்டு வாண்டவுடனே கொதிக்கும். அப்போ தர்மருக்கும் கொதிக்கும். தர்மர் தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்ட்டு ரொம்ப அவமானப்படுவார், அசிங்கப்படுவார். தர்மர் ஒன்றும் பண்ண முடியாது. தர்மர் வந்து நிர்கதி ஆகிடுறாரு இல்லையா, ஒன்றுமே இல்லை. மேலே தொண்டு இல்லாத எல்லாத்தையும் இழந்துட்டு அப்படியே நாட்டை கீடு எல்லாத்தையும் சுத்தமாக பாப்பராக்கிட்டா இல்லை, பாப்பராக்கிட்டு அப்படியே இழந்து போய் அப்படியே நிற்கிறார். நிற்கும்போது என்ன பண்ணுறார், தர்மர் முழிக்கிறார். இவ எல்லாரும் அப்படியே நிற்கிறா. பாஞ்சாலி எடுத்துன்னு வர சொல்லலாம். பாஞ்சாலியை அந்த நாட்டுக்கு சிப்பந்தி போய் அந்த அரசனோட சிப்பந்தி போய் கூப்பிடுவா. பாஞ்சாலியை ஒன்று அரசவை கூப்பிடுறாங்க. இதுக்குள்ள பாஞ்சாலிக்கு வந்து இது எல்லாம் அந்த எதுக்கு கூப்பிடுறா என்ன இந்த விஷயம்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். யார் சுப்ரியா சொல்லியிருப்பா, இது மாதிரி இது ஆடுறாவா, தாயம் ஆடுறா அப்படின்னு. தாயம் ஜெயிச்சான்ற உடனே இந்த இந்த விஷயம் வந்து கர்ணன் போய் சுப்ரியா கிட்ட சொன்ன உடனே சுப்ரியா கர்ணனை விட்டு பிரிஞ்சே போயிடுற. நீ எனக்கு வேண்டாம், நீ வந்து நீ நேர்மையானவனே கிடையாது. நீ அவன் தாயத்தில் ஜெயிச்சான்றதுக்காக அவனுக்கு வந்து நாட்டை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு சந்தோஷப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் இதை சொல்கிறேன், அடுத்ததில் சொல்கிறேன். அதை இவன் என்ன பண்ணுவான், போய் இந்த பாஞ்சாலியை கூப்பிடுவான். பாஞ்சாலி வருவான். பாஞ்சாலியை கூப்பிட்டு வர சொல்லுவான். பாஞ்சாலி முதல்ல நான் வரமாட்டேன்னுவான். நீ யார் என்னை கூப்பிட்றதுக்கு, நீ எல்லாம் அதெல்லாம் இல்லை, எனக்கு இதெல்லாம் ஜெயிச்சாரான்றா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்ட உடனே இன்னும் மறுபடியும் வந்துட்டு போனோடனே தூதன் வந்து மறுபடியும் இல்லை உன்னை தர்மர் தான் கூப்பிடுறாரு, வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அனுப்புவாள். சொல்லி அனுப்பும்போது அவள் என்ன பண்ணுவா, மறுபடியும் வந்து அந்த இன்னொரு சிப்பந்தி மறுபடியும் வந்து கூப்பிடுவான். அவங்களை கூப்பிடுறான்னு கூப்பிடும்போது நான் இது மாதிரி வீட்டு விளக்கில் இருக்கா. நான் ரஜய பீரியட், அது 3 நாள் பீரியடு, லேடிஸ் பீரியடு. அந்த பீரியடில் நான் இருக்கேன். எனக்கு வந்து இப்போ ரஜையில் இருக்கேன், பீரியடில் இருக்கேன். எனக்கு நான் வீட்டுக்கு இது நான் தீட்டு, நான் அரசர்களுக்கு முன்னாடி வரக்கூடாது, அங்கே வந்து நிற்கக்கூடாது, என்னை கூப்பிடாதேன்னுவா. நான் வரமாட்டேன்னுவான். அதை வந்து இவன் வந்து அந்த சிப்பந்தி வந்து சொல்லுவான், இது மாதிரி வரமாட்டேன்னுவான். தீட்டா அவளுக்கு என்ன, அவளை வந்து சிப்பந்தி, அவள் நம்மளுக்கு வேலைக்காரி, அவளை தான் தோத்துட்டா, நம்ம அடிமைக்கு என்ன தீட்டெல்லாம் வேண்டி கிடக்கு அப்படின்ட்டு இது பண்ணும்போது அந்த போய் நீ சரியில்லை, நீ போய் கூட்டு வர சரியில்லைன்னொடனே, நீ எல்லாம் சரியில்லைன்ற தன்னோட தம்பி துச்சாதனன் இருப்பான், திருதராஷ்டிரனுடைய கௌரவர்கள் அடுத்த தம்பி துச்சாதனா, நீ போய் இழுத்துன்னு அவளைன்னுவோம். துச்சாதனன் போவான். போய் பிடிச்சி இழுத்துன்னு வருவான். திரௌபதியை தலைமயிரை பிடிச்சி இழுத்துன்னு வருவான். தலைமயிரெல்லாம் பிரிஞ்சு தொங்கும். ரஜ வீட்டுக்கு ரஜ அப்படியே ஒரு மாதிரி இருப்பாள். தலைமயிர் விரிந்த தலையோட தலைமயிரை பிடிச்சி இழுத்துன்னு வருவான். இழுத்து கொண்டு வந்து இங்கே அவன் எவ்வளோ அங்கே போராடுவா, முடியாதுன்னுவா. அவள் நான் வரமாட்டேன்னுவா. இவன் வந்து தொடுவான். தொடர்றதுன்றதெல்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் தொட்டு என்னை இது பண்ண இந்த அவன் மனசுக்குள்ளே உரும்புவான். அப்படியே இந்த மாதிரி நீ என்ன பண்ணக்கூடாது, நீ பண்ணுவாரு, அதெல்லாம் நீ எங்கள் அடிமை, நீ எங்களை சொல்கிறது, நீங்கள் அடிமை, நான் உன்னை என்ன வேணா பண்ணுவேன் ஞாபகம் வச்சு கொண்டு தலைமையை பிடிச்சி இழுத்துன்னு வருவான். தலைமையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு வருவான் திரௌபதியை. அவர் ரூம்லேருந்து வீடு அந்த ஹால் வரைக்கும். அந்த ஹாலில் கொண்டு வந்து அப்படி நிறுத்துவான். நிறுத்தின உடனே இவன் நிற்பா. நிற்கும்போது அவள் கேட்பா பாருங்க, அந்த இடத்துல முதல்ல வந்து பீஷ்மரை கேட்பா. பீஷ்மர், நீங்கள் இந்த இதுலேயே பெரிய ஆள், இந்த இதில் நீங்கள் தான் இந்த இதுக்கு வந்து ஆஸ்தான ஆலோசகர், நீங்கள் தான் இந்த நாட்டோட பாதுகாப்பாளர், நீங்கள் தான் வந்து சேனாதிபதி, உங்களால் முடியாது ஒன்றுமே கிடையாது, நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து இதில் வந்து பெரிய ஆள், இந்த அஸ்தான அரசை காப்பாற்றுறவர், இது நடந்தது நியாயமா சொல்லுங்கன்னுவா. அப்படியே பீஷ்மர் வந்து தலை குனிஞ்சு நிற்பார். ஆனால் பீஷ்மர் வந்து அதை விட மாட்டார், அதை சொல்ல மாட்டார். இல்லை நீ பண்ணது தப்புன்றது சொல்ல மாட்டார். இல்லை நீ சொல்கிறது தப்பு, யார் சைடில் தப்புன்றது சொல்லவே மாட்டார். பீஷ்மரை கேட்டு அடுத்து வந்து இந்த கிருபரை கேட்பான். இவன், நீங்கள்லாம் இருக்கிற சபையில் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கிறதுக்கு நீங்கள் பர்மிட் பண்ணுவீங்களா, உங்கள் நாட்டில் பெண்களை மதிக்கிற இதுதானான்னு கேட்பான். அவரும் பதில் சொல்லவே மாட்டார், அப்படியே தலையை குனிஞ்சுட்டு இருப்பார். பீஷ்மராலையும் ஒன்றும் சொல்ல முடியாது, கிருபராலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்தது துரோணரை பார்த்து கேட்பான். துரோணரை பார்த்து, நீங்கள் வந்து இந்த மாதிரி இதுதான் உங்களோட ராஜ்யம் ஆள்ற லட்சணமா, இப்படி தான் ஆளுவீங்களா நீங்கள்,
நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த ஊர் சேனாதிபதி அங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வரலாமா? உங்கள் பீரியடில் இது மாதிரி நடக்கிறதே, உங்களுக்கு கண்ணெதிர நடக்கிறதே இந்த அதர்மத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? உங்கள் வீட்டு பொண்ணுனா உங்களுக்கு வந்து நான் வந்து அவருடைய அண்ணா பொண்ணு என்னை எப்படி பார்க்கணும், என்னை வந்து ராணியாக வச்சுக்க வேண்டாமா, இந்த நாட்டு இளவரசி, உங்களுக்கு எதிர நான் இப்படி நிற்கிறேன் அப்படின்னு வா. எல்லாத்தையும் இழந்துடுறா இல்லை, சுத்தமாக எல்லாத்தையும் இழந்த உடனே கேட்கவே மாட்டான். யாருமே ஒருத்தருமே நியாயம் சொல்ல மாட்டான். எல்லார்கிட்டையும் சொல்லுவா. கர்ணன் தலையை குனிஞ்சுன்னு இருப்பான். கர்ணனையும் கேட்பா, கர்ணா நீ ஒரு ராஜா, நீ ஒரு நாட்டு ராஜா, நீ பண்ணலாமா இது மாதிரி அப்படின்னு கேட்பான். நான் நீ இது மாதிரி பார்த்துட்டு இருக்கியா, சரிதான். அரசர்கள் வந்து சூதாடுறது சகஜம்தான். அது சூதாடினா உன்னை ஜெயிச்சிருக்கா, உன்னை ஜெயிச்சது துரியோதனன். அவன் என்ன சொல்றானோ அதை நீ கேட்க வேண்டியதான். நான் ஒன்றும் இதில் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்லுவான் கர்ணன். நான் ஒன்றும் இதை பண்ண முடியாது அப்படின்னுவான். இந்த சூதாட்டம் நியாயமானதான்னு கேட்பா. நியாயமானதான்னு கேட்கும்போது அவனால் பதில் சொல்ல முடியாது, தலையை குடிச்சிடுவான் கர்ணன். இந்த சூது வந்து நியாயமாக நடந்ததா, இது சரியா, இது சூதுல ஜெயிக்கிறதுன்றது சரியா, ஒரு நாட்டை ஜெயிக்கிறதுன்னு ஒரு அரசர்கிட்ட சண்டை போடுறோம், வீரர்கள் வந்து சண்டை போட்டு தான் ஜெயிச்சு கேள்விப்பட்டிருக்கேன். சூதாடி ஜெயிக்கிறதுன்றது எப்படி நியாயமாகும் அப்படின்னுவாங்க. எல்லார்ட்டையும் கேட்பா, ஒருத்தரையும் கூப்பிட்டு கேட்பா. கேட்டு கடைசியில் என்ன பண்ணுவா, துரியோதனகிட்டே கேட்பா, நீ வந்து ஜெயிச்சிய, நீ என்ன ஜெயிச்சேன்னு சொல்றிய, நீ வந்து முதல்ல வந்து தர்மர் அவரை ஜெயிச்ச என்ன தோத்துட்டு அப்புறம் அவரை தோத்தாரா, இல்லை அவரை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஜெயிச்சா நீன்னு. தர்மரை நான் ஜெயிச்சுட்டேன், ஜெயிச்ச அப்புறம் தான் தர்மர் ஒன்றை சூதாடத்துக்கு வச்சார்னு சொல்லுவா. எப்படி அது நியாயமாகும்? தர்மரை நீ ஜெயிச்ச உடனே தர்மர் உனக்கு அடிமை ஆயிடுறாரு இல்லை. தர்மர் அப்புறம் அவருக்கு சூதாடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதியே இல்லையே. உனக்கு அடிமையாக இருக்கும்போது உன் அடிமை கூட நீ விளையாடி நீ வந்து என்ன ஜெயிக்கிறதுன்றது எப்படி சரியா இருக்கும்? உனக்கு அவர் எப்போ அடிமை ஆகிட்டாரோ, நீ அவரை ஜெயிச்சிட்டியோ, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வச்சு சூதாடுற உரிமை போயிடுறது. அவருக்கு வந்து அந்த நாட்டு அரசன்ற அந்த இதெல்லாம் போயிடுறது, எல்லாமே தான்றதே போயிடுறது. தன்னையே வச்சு சூதாடின அப்புறம் அவருக்கு என்ன வைக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு, என்ன வச்சு சூதாடுறதுக்குன்னு கேட்கும்போது துரியோதனே மிரண்டு போயிடுவோம். இந்த கேள்வி சரியான கேள்வி தானே. முதல்ல நம்ம வந்து திரௌபதியை வச்சு தோக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தர்மரை ஜெயிச்சிருக்கணும்னு யோசிப்போம். அப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியாது. எல்லார்ட்டையும் கேட்பா, ஒத்தொத்தரையாக கேட்டுவா. கடைசியில் திருதராஷ்டிரன்கிட்ட கேட்பா, நீங்கள் இருக்கிற ராஜ்யத்தில் உங்கள் பெண், உங்கள் வீட்டுக்கு வந்த உங்கள் குலத்துக்கு வந்த மருமகள் இப்படி அசிங்கப்படுத்தப்படுறா இந்த இடத்துல, இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா கேட்பா. கேட்கும்போது அவன் துடிப்பான். திருதராஷ்டிரன் வந்து பயப்படுவான். ஐயோ இது நியாயம் இல்லையே, இந்த ஒரு பொண்ணு தன் வீட்டுக்கு வந்த பெண் இல்லையா, ஒரு மருமகளை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுன்றது உங்கள் நாட்டில எல்லாம் இப்படி தான் பண்ணுவீங்களா? ஒரு மருமகளை, வீட்டுக்கு வந்த மருமகளை வந்து இந்த மாதிரி தான் அலங்கோலம் பண்ணி எல்லாம் பண்ணுவீங்களா? நான் இப்போ ரஜையில் இருக்கேன், நான் தனியாக யாரையும் ராஜாக்களை பார்க்கக்கூடாது, அந்த இடத்துல நான் இருக்கேன், என்னை கொண்டு நடு இதில் நிறுத்தி, மண்டபத்தில் நிறுத்தி அத்தனை ராஜாக்களுக்கு முன்னிலையில் கொண்டு நிறுத்தியது நியாயமா? சொல்லுங்க, ஒத்தொத்தரா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கன்னுவோம். எல்லாரும் இது பண்ண உடனே துரியோதனுக்கு அவமானமாயிடும், ஆத்திரம் வரும். இவன் என்ன இவளுக்கெல்லாம் நியாயம் பேசிட்டு இருக்கா, இவளை இந்த அடிமைக்கு ஏது பேசுறதுக்கு வாய் அப்படின்ட்டு அவளை வந்து அவமானப்படுத்தணுன்ற நோக்கத்தில் அந்த துரியோதனோட தம்பி திருதராஷ்டிரன் காம்பாருங்க துச்சாதனனை கூப்பிட்டு, நீ போய் அவள் புடைய உருவு, அவளுக்கு என்ன அவ்வளவு அவமானம், அவள் என்ன போத்திட்டு வேற இருக்கா, இறச்சி போடுங்க. நீ அவள் அவள் என்ன நல்லபடியாக பிறந்தவா, 5 பேருக்கு பொண்டாட்டி தானே, அவள் வேசி தானே, இவளை வந்து இவளுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு எல்லாம் துச்சாதனன் சொல்லுவான். அதை வந்து கர்ணனும் என்ன 5 பேருக்கு பொண்டாட்டி தானே நீ, உனக்கு என்ன அவமானம், உனக்கு என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னுவான் கர்ணன். 5 பேருக்கு பொண்டாட்டின உடனேயே ஒரு மாதிரி சுருக்கணும் அந்த இடத்துல. இவ என்ன பிரதிச்சு எடுத்துட்டு இருக்கான்றதெல்லாம் தெரியாது. எல்லாம் இது பண்ணி கடைசியில் என்ன பண்ணுவோம், ஒரே இதுவாயிடும், புடவைய உருவ ஆரம்பிச்சிருவோம். இவன் திருதராஷ்டிரன் புடவை வரும்போது ஒரு கையால் புடவை பிடிச்சிட்டு இவன் புலம்புவான், ஐயோ என்ன இது மாதிரி பண்ணிட்டீங்களே, என்ன இது மாதிரி பண்ண, ஒரு பெண்ணை நிராதவா இருக்கேனே, என்னை கேட்கறதுக்கு நாதி இல்லையா, எனக்கு நியாயம் சொல்றதுக்கு ஆள் இல்லையான்னு கதறுவா. அங்கே பாஞ்சாலி இதெல்லாம் சரியில்லை, ஒரு வீட்டுக்கு வந்து மாட்டு பொண்ணு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அங்கே புலம்பிட்டு இருப்பான் தனியாக. அவள் அரசவைக்கு வந்திருக்க மாட்டான் இன்னைக்கு, அவளுக்கு வரக்கூடாதுன்னுவா, அவளை உள்ளே வச்சிருப்பா. ஏன்னா இதெல்லாம் நடக்க போகிறது இல்லை, இதெல்லாம் பார்த்தா அவள் ஏதாவது சொல்லிடுவான்ட்டு அவளை ரூம் விட்டு வராது மாதிரி போட்டு உள்ளே வச்சு காவல் வச்சிருப்பான் துரியோதனன் கம்ப்ளீட்டாக அரசாட்சி பூரா அவங்க கையில் எடுத்துட்டு விடுறான். எடுத்துட்டு திருதராஷ்டிரன்கிட்ட சொல்கிறான். அது மாதிரினா திருதராஷ்டிரன் வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியல, பயந்து சாகிறான். ஆனால் நாடு இவனுக்கு வேணும் அப்படின்றது மட்டும் தெரியுது. தர்மரை இதுக்கு மேலே இந்த கொடுமையெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த பொம்னாட்டி இது மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் தப்பு
அப்படிங்கிறதெல்லாம் திருதராஷ்டிரனுக்கு தெரியுது. ரொம்ப கலக்குறான். கலக்கும் போது இவன் புடவை உருவான். புடவை உருவின உடனே அவள் வந்து அவளை வந்து அவமானப்படுத்தும் போது பண்ணும்போது நிராதரவாகும் போது ஒரு கையில் புடவை பிடிச்சிட்டே இருப்பான். திருதராஷ்டிரன் இருக்கும்போது அவன் ஆம்பளை இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அப்படியே அந்த புடவை வரும்போது ரெண்டு கையும் விட்டு கிருஷ்ணா காப்பாத்துன்னு ரெண்டு கையும் தூக்கிட்டு போடுவான். கிருஷ்ணா காப்பாத்தின உடனே அது எங்கேருந்து வருமோ தெரியல, இவன் புடவை இழுக்க 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 புடவை வந்துட்டே இருக்கும். துச்சாதனன் இழுத்து 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 புடவையை போட்டு போட்டு அவன் இடுப்பு வந்து புடவை குறையவே குறையாது. இவன் இழுக்க இழுக்க அவன் புடவை வந்துட்டே இருக்கும். எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அவளுக்கு. அவளுக்கு புடவை வந்துட்டே இருக்கும். வந்துட்டே இருக்கிறவொடனே இவன் கடைசியில் டயர்டாகி கீழே ஊற்றுருவான். துச்சாதனன் கீழே ஊழ்ந்த உடனே பாஞ்சாலி அலங்கோலமாக நிற்பா. வெறி பிடிச்சி போய் அப்படியே அப்படியே பயங்கரமா நீ எல்லாரையும் காரித்துப்பா. தர்மரத்தை திட்டுவா. நீ இல்லை ஒரு புருஷனா, நீ வந்து ஒரு பெண்ணை என்ன மானபங்கப்படுத்துறான், அவமானப்படுத்துறான். இவாளை வந்து நீ விட்டுட்டு நீ இவாளை பார்க்க விட்டுட்டு நீ பார்த்துட்டு இருக்காங்க எதிர நின்று எப்படி உங்களால் இருக்க முடியாது? 5 பேரையும் திட்டுவான். பாண்டவர்கள் 5 பேரையும் திட்டுவான். 5 பேர் நீங்கள் எனக்கு புருஷன்னு சொல்கிறான். அவன் 5 பேர் நீங்கள் புருஷனாக இருந்தால் என்ன பண்ணியா? 5 பேரும் கோழையாக நிற்கிறீங்க எதிர. இப்படி அவன் பண்ணுறான். ஒரு சாதாரண பொங்கிடுவான் அவன். ஒரு சாதாரண ஒரு ராஜா இவன் இப்படி பண்ணுறான். இவன் இது மாதிரி பண்ணும்போது ஒரு பார்த்துட்டு இருக்கிறப்போ நீங்கள்லாம் எனக்கு எப்படி புருஷனாக ஆக்க முடியும்? நீங்கள்லாம் எனக்கு இப்போ கோழைகள். நீங்கள்லாம் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து வேஸ்ட்டு. என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னை இந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் என்னை ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிட்டியான்னு அர்ஜுனனை கேட்பான். என்னை வந்து பந்தயத்தில் ஜெயிச்சு கல்யாணம் பண்ணுறது இது தானே? இந்த மாதிரி கொண்டு என்னை இது மாதிரி நிறுத்துறதுக்கு தானே? நீங்கள் வந்து இந்திரபிரசெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு இந்திரபிரசத்துலேருந்து ஆடுறதுக்கு தகுதியே கிடையாது. நீங்களாம் ஒரு சக்கரவர்த்தி. கண்ணாமனால் கேட்பா. எல்லாரையும் கேட்பா. கடைசியில் எல்லாம் திருதராஷ்டிரனையும் கேட்பா. திருதராஷ்டிரன்கிட்ட சொல்லுவான், இந்த நீ பண்ணுறது வந்து இதனால்தான் உனக்கு கண்டு போச்சு அப்படின்வா திருதராஷ்டிரன். இதனால்தான் உனக்கு கண்டு போச்சு. உன் கண்ணை ஆண்டவன் ஏன் கொடுக்கலன்னா இதெல்லாம் தான். இந்த மாதிரி பாவங்கள்லாம் நீ பண்ண போறன்னு தெரியும் போல. அதனால தான் உனக்கு ஆண்டவன் கண்ணை கொடுக்கல. உன் கண்ணை பிடிங்கிட்டான் முதல்லயே. நீ இன்னும் நீ என்னென்ன அனுபவிக்க போறியோன்னு அவன் சாபம் கொடுக்க ஆரம்பிப்பா. எல்லாரும் இவன் அப்படி ஆகணும் அப்படி ஆகணும் சாபம் கொடுக்க ஆரம்பிப்பா. ஆரம்பிக்கும் போது இவர் தடுப்பார். திருதராஷ்டிரன் தடுக்க இவர் பொங்கிடுவா. பொங்கிட்டு உடனே பயங்கர அங்கே ஒரே கூத்தா இருக்கும். அல்லோலப்படும். வந்து பாஞ்சாலி வந்து அப்படியே காளி மாதிரி நிற்பா. தலைமையெல்லாம் விரிச்சு போட்டு அப்படியே இந்த மாதிரி என்ன பண்ணானேன்னு. உடனே இங்கே எதிரியை பார்த்து இந்த வாழை மீதி எல்லாரும் திட்டுவான். பீமனை திட்டுவான் தர்மன். பீமன் வந்து தர்மனை திட்டுவான். நீ எல்லாம் ஒரு அண்ணனா? நீ வந்து உன்னை வந்து அண்ணனா இருக்கிறதுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை நான் இப்பயே கொண்டு விடுறேன் அப்படின்வான் பீமரை தர்மரை. தர்மரை அது மாதிரி சொல்லும்போது தர்மரால ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய தப்பு பண்ணிட்டோம்ன்றது மட்டும் புரியுது. அப்படியே குறுகி போய் எதிர அப்படியே நிற்பார். நிற்கும்போது பீமன் வந்து ஆவேசப்பட்டு வெளியில் வருவான். வெளியே வந்து இப்போ நான் அந்த சபைக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ வந்து அவளை இது பண்ணிட்டு நீ 5 பேருக்கு பொண்டாட்டி தானே, இப்படி வந்து என் தொடையில் உட்காருன்னுவான் துரியோதனன். அவளை நீ 5 பேருக்கு பொண்டாட்டி தானே, உனக்கு என்ன மானம் இருக்குது அவமானம் இருக்குது? நீ அடிமை. நீ 5 பேருக்கு பொண்டாட்டி தானே, நீ ஒன்றும் நல்ல குலத்து பெண்ணு கிடையாது, வந்து என் மடியில் உட்காருன்னு தொடையை காட்டுவான். தொடையை தட்டி காட்டுவான். அதை வந்து பீமன் பார்த்துட்டு இருப்பான்ல, அதை பீமன் சபதத்தில் சொல்லுவான். இப்போ நான் சொல்கிறேன், இந்த துரியோதனன் எந்த தொடையை தட்டி காமிச்சு பாஞ்சாலியை உட்காருன்னு சொன்னானோ அந்த தொடையை பொழந்து அந்த ரத்தத்தை எடுத்து இவனோட இந்த இது அந்த தொடையை பொழந்து இவனை இந்த துரியோதனை நான் கொல்லுவேன். அந்த தொடையை அவனுக்கு இல்லாத மாதிரி நான் அடித்து பொழந்துருவேன். எந்த தொடையை காமிச்சானோ அந்த தொடையை நான் அடித்து பொழந்துருவேன் பொழப்பேன்னு சபதம் எடுக்கிறான். அதே மாதிரி துச்சாதனை பார்த்து இந்த துச்சாதன் தானே திரௌபதியை வந்து முதுகில் இருந்தான். இவனுடைய ரத்தத்தை எடுத்து இவனோட மாற பொழந்து இவனோட ரத்தத்தை எடுத்து என் பாஞ்சாலிக்கு தலையில் தடவுவேன்னுவான். பாஞ்சாலி உடனே என்ன சொல்லுவா, இவனோட ரத்தத்தை நான் என் தலையில் தடவாத நான் என் தலையை முடிய மாட்டேன். என் தலை விரிச்சபடியே இருக்கும், விரிச்சு போட்டபடியே இருக்கும். தலைவரி கோலமாக அப்படியே அது பண்ணும். தலையை விரிச்சு போட்டு இவனோட ரத்தத்தை தடவின அப்புறம் தான் என் கூந்தலையே நான் முடிவேன். கூந்தலை முடியாமல் பெண்கள் அந்த காலத்தில் இருக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. கூந்தலை முடியாமல் போகிறதுன்றது அது ஒரு விஷயமே கிடையாது. இப்போ அது ஒரு ஃபேஷனாகவே ஆயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் தலையை விரிச்சு போட்டு பெண்கள் வெளியே போக மாட்டான். தலையை பின்னிட்டு தான் போவான். ஈவன் முடி போட்டு கட்டிட்டு கூட போக மாட்டான். அவசரத்துக்கு அப்படி கட்டிட்டு ஏதாவது ஒன்றா பண்ணிட்டு உடனே தலையை வாருவா. தலையை வாரி பின்னுவா. தலையை வாரி பின்னல் போட்டு தான் ஜடை போட்டு தான் போவான் பொம்னாட்டியை வெளியில் போகும்போது. இவன் தலையை விரிச்சு போட்டுருக்கான். விரிச்சு போட்டு அந்த சபதத்தை ஏற்றுக்கிறான். இது மாதிரி இந்த துச்சாதனுடைய இதை உடச்சி துச்சாதனுடைய மாற பொழுது அவன் ரத்தத்தை எடுத்து தான் என் தலையில் தடவேனோடனே இதெல்லாம் பார்த்துட்டோடனே திருதராஷ்டிரனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா, பெரிய சண்டை வரப்போகிறது. பெரிய சண்டைக்கு வழி பண்ணிட்டான் துரியோதனன். துரியோதனன் வந்து இந்த வம்பு இழுத்து அவளை வந்து பெரிய இதாக்கிட்டான், சிக்கல் கொண்டுட்டான். எப்படியாலும் இந்த துரியோதனன் கிட்ட இருந்து பண்ணோடனே உடனே பாஞ்சாலியை வந்து
திருதராஷ்டிரன் வந்து அமைதிப்படுத்துவான், என் மருமகளே நீ அமைதியாரு, அமைதியாரு, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் தானே, கவலைப்படாது, நீ எழுந்த நாடு எல்லாம் உனக்கு சொந்தமாகட்டும், உன்னுடைய பொருள்கள் எல்லாமே உனக்கு கொடுத்துட்றோம் திருப்பி, நீ என்னென்ன எழுந்தியோ என்னென்ன உனக்கு போச்சோ எல்லாத்தையும் நான் கொடுத்துருவோம், சாபம் கொடுக்காதன்னு. அவள் கேட்க மாட்டான், அவள் வந்து சாபம் கொடுப்பான், எல்லாரையும் சாபம் கொடுப்பான். அந்த நாட்டு ஷீனிக்கும் முதல்ல அந்த அஸ்தினாபுரம் வந்து நிராதரவாகும், இந்த அஸ்தினாபுரத்தை இந்த கௌரவ வம்சமே அழியுன்னுவான், பயங்கர சாபம் கொடுப்பான். அப்போதான் திருதராஷ்டிரன் வந்து தடுப்பான், வேண்டான்னுவான், நீ என்ன கேட்டாலும் நாங்கள் கொடுத்துருவோம், உனக்கு என்ன வேணாலும் கொடுத்துருவோம், உன்னை வந்து உங்கள் யாரையும் நாங்கள் சிறைப்படுத்தலை, சிறையில் வைக்க முடியாது, உங்களை யாரையும் நாங்கள் சிறையெல்லாம் பண்ணல, உங்களுக்கான கௌரவம்லாம் உண்டு, உங்களுக்கு உங்கள் நாட்டை திருப்பி கொடுத்துருவோம், எல்லாம் உங்கள் பொருளை எல்லாம் நீங்கள் இழந்த பொருள் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவோன்னுவான். அதெல்லாம் இவன் ஒத்துக்க மாட்டான், துரியோதனை ஒத்துக்க மாட்டான், தர்மனும் ஒத்துக்க மாட்டான், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் தோத்ததாகவே இருக்கட்டும். பீமன் சொல்லுவான், அவன் என்னோட சபதத்தை நிறைவேற்றாம நான் தூங்க மாட்டேன் அப்படின்வான், என்னுடைய சபதத்தை நிறைவேற்ற தான் அந்த குறிக்கோள் அப்படின்வான். அதுக்குள்ள பீஷ்மர் என்ன சொல்ல, தடுத்து நீ பண்ணது தப்பு, இந்த மாதிரி சூதாட்டத்தில் எல்லாம் ஜெயிக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு வந்து 14 வருஷம், அந்த துரியோதனன் சொல்லுவான், நீ 14 வருஷம் சரி, உனக்கு நாடெல்லாம் இல்லை, உனக்கு ஜெயில் கிடையாது, ஜெயில் கிடையாதுன்னா உங்கள் 5 பேரையும் நான் உயிரோட விடுறேன், ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் முடிவு பண்ணணுமே, இல்லாட்டா அங்கே பெரிய பிரச்சனை ஆகிடும், 5 பேரையும் நான் உயிரோட விடுறேன், நீங்கள் 5 பேரும் எல்லாம் போங்க, 5 பேரும் வந்து குந்தியும் போங்க, 14 வருஷம் நீங்கள் வந்து வனத்தில் இருக்கணும், காமிய வனம்னு அங்கே ஒரு வனம் இருக்குது, அந்த வனத்தில் 14 வருஷம் காடு மேடில் அழிஞ்சிட்டு அங்கே இருக்கிற அந்த பழங்கனிகளை சாப்பிட்டு அப்படியே நீங்கள் காலத்தை தள்ளிட்டு இருக்கணும். இது இல்லாத 13 வருஷம் அது மாதிரி இருந்துட்டு கடைசி ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, அந்த கடைசி ஒரு வருஷம் தான் அஞ்ஞாத வாசம். அஞ்ஞாதம்னா அஞ்ஞானம்னா மறைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம், அஞ்ஞான வாசம் இருக்கணும் அப்படின்னு. அதாவது நீங்கள் எங்கே இருந்திருக்கீங்க, ஒளிஞ்சிருக்கணும், எங்கே ஒளிஞ்சிருக்கீங்கன்னு தெரியக்கூடாது, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா மறுபடியும் 13 வருஷம் நீங்கள் வந்து காட்டுக்கு போகணும், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சேன், அந்த 13 வருஷம் உடனே 14வது வருஷம் நீங்கள் என் கண்ணில் படாத நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், காட்டில் இருக்கக்கூடாது, நாட்டுக்குள்ளே வந்துடணும், ஏதாவது ஒரு நாட்டுக்குள்ளே வந்துடணும், ஆனால் எங்கள் கண்ணில் படாத இருக்கணும். நீங்கள் அது மாதிரி இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாடு திருப்பி தர, இல்லைன்னா நீங்கள் நாங்கள் அப்படி சப்போஸ் ஒன்றை கண்டுபிடிச்சோம்னா மறுபடியும் 13 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னுவான். அப்படின்ன உடனே இது மாதிரி செய்யணுன்னே சரின்ட்டு கிளம்பிடுவான். இவனால் அங்கே இருக்கவே முடியாது, குந்தி பாண்டவர்களால் அந்த இடத்துல வந்து இருக்கவே முடியல. திரௌபதியும் கூட வந்துடுறான். திரௌபதி வந்து தலை கோலத்தோட துச்சாதனோட ரத்தத்தை மாற பழந்து அந்த ரத்தத்தை எடுத்து தலையினாதான் தலையை முடிவேன் சபதம் பண்ணிடலாம் இல்லையா, அப்படியே தலைவரி கோலத்தோட அப்படியே போறான், ருத்ரதானம் ஆடிட்டு போறான். பொண்ணு அந்த இடத்த அந்த மண்டபத்தையே உடச்சிடுறான் பீமனோட இதில் ஒரு தூணை அப்படி பிடிப்பான், பிடிச்ச உடனே அந்த தூண் நொறுக்கிடும். அந்த இடத்துல ஒரு அல்லாவலப்பட்டுரும். அந்த இடத்த எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாது, முழிப்பா எல்லாருமே. முழிக்கும் போது தான் கடைசியில் அவனை வந்து துரியோதனன் என்ன பண்ணுறான், இவனை முதல்ல வெளியில் அனுப்பணும், இவளை இங்கே வச்சுருந்தோம்னா கஷ்டம்ட்டு நீங்கள் வந்து காட்டு வனவாசத்துக்கு போங்க, 13 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அஞ்ஞான வாசமும் இருந்துட்டு வரணும் அப்படின்ட்டு அவளை அனுப்பிடுறான். இவாளை வெளியில் அனுப்புகிறான், இவாளை காட்டுக்கு அனுப்பிடுறான். இவன் காட்டுக்கு வந்துடுறான். காட்டுக்கு வந்து இவெல்லாம் போனப்புறம் வியாசர் வர்றாரு. வியாசர் வந்து நீ பண்ணது தப்பு அப்படின்னு துரியோதனை சொல்ல, துரியோதன்கிட்ட தான் பேசவே மாட்டார் அவர் நிறையா. வியாசர் துரியோதனோட இது தெரியும். திருதராஷ்டிரனை திட்டுவார், நீ வந்து ஒரு ராஜாவா, நீ ஒரு ராஜான்றவோ உன் மருமகளை வந்து இவ்வளவு ஒருத்தர் கேலி பண்ணுறா எல்லாம் பண்ணுறான்னா நீ காக்க வேண்டியவன், வேலியே பயிர மேற மாதிரி நீங்களே வந்து அவளை கொண்டு வச்சு இப்படி எல்லாம் ஒரு அசிங்கப்படுத்தி எல்லாம் பண்ணி தர்மன் உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தானா, உங்கள்கிட்ட ஏதாவது பேசினா, உன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தா அவள் 5 பேரும் உன்னை பெரியப்பான்னு கூப்பிட்டுருந்தா, பெரியப்பாவை கூப்பிட்டு வந்து பெரியப்பான்னு கூப்பிட்டு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டே நீ, இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டியா அவளை கூப்பிட்டு வந்து சூதாட வச்சு, இதெல்லாம் உனக்கு தெரியாதா, இதெல்லாம் நீ நிறுத்தணும்னா நிறுத்திருக்க முடியாதா, இதுக்கெல்லாம் பொறுப்பு நீ தானே கண்டாப்பின்னான்னு வியாசர் திட்டுவார். பீஷ்மரையும் திட்டுவார் வியாசர், நீ எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்த, இதெல்லாம் எப்படி நீ இதெல்லாம் பண்ண, நீ எப்படி இதெல்லாம் அலோவ் பண்ண, நீ இந்த நாட்டை காப்பாற்றுறவனா இருந்தால் நீ அலோவ் பண்ணலாமா, இந்த நாட்டை காப்பாற்றுறதுன்னா இந்த நாட்டில் இருக்கிற பிரஜைகள் மட்டும் இல்லை, இந்த நாட்டு உறவுகளில் இந்த வாழலாம் உனக்கு உறவு தானே, இவாளையும் காப்பாற்றினா தானே நீ நாட்டை காப்பாற்றின அர்த்தம், நீ அரசாட்சியை காப்பாற்றினா திருதராஷ்டிரம் மட்டும் காப்பாற்றின பிரயோஜனம் இல்லை, இன்னைக்கு திருதராஷ்டிரம் வந்து உன்னோட தைரியத்தில் தான் இருக்காங்க, இல்லாட்டா அவரை அடிச்சு எல்லாரும் காலி பண்ணுவா, எப்பயோ கண்டு தெரியாத அவனுக்கு ஜெயிக்கிறது பெரிய விஷயமே இல்லை, அதை பண்ணிடுவா. ஆனால் அதை பண்ணாமல் இருக்காருன்னா காரணம் நீ தான், நீ வந்து இதெல்லாம் நீ எப்படி அலோவ் பண்ண அப்படின்னு பீஷ்மனை திட்டுவார் வியாசர். வியாசர் திட்டிட்டு இன்னிலேருந்து இன்னும் 14 வருஷத்தில் இங்கே இன்னும் 15வது வருஷம்
இந்த நாட்டில் இப்போ வந்து அஸ்தாபுரம் இதுவே அழிஞ்சு போகும் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஆர்வலை சொல்லிட்டு போயிடுவார். அஸ்தாபுரம் அரண்மனை அழியும், இதுக்கு பேடு காலம் வந்திருக்கு, கலியுகம் வர்றதுனால இதெல்லாம் நடக்க போகிறது, இதெல்லாம் நடக்கும், இந்த மாதிரிலாம் இனிமேல் நீ அஸ்தினாபுரத்தை காப்பாற்ற முடியாது, எவ்வளோ நாள் நீ காப்பாற்றுறது பெரிய வேற, இனிமேல் ஒரு நாள் அஸ்தினாபுரத்தை காப்பாற்ற முடியாதுன்னு பீஷ்மர்கிட்டே சொல்லுவோம். சொல்லிட்டு வியாசர் போயிடுவார். போயிடுவா, அவளை வந்து காட்டுக்கு அனுப்பிடுவா, அவள் காட்டுக்கு போயிடுவா. இவன் இந்த நான் துரியோதனுக்கு வந்து பயங்கர கலக்கமாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு புரியாது. இதை பக்கத்து இவன் கர்ணன் வந்து வீட்டுக்கு போவான் பாருங்க. வீட்டுக்கு போகும்போது ஒரு சண்டை போட்டு ஜெயிக்க முடியல ஒரு அரசனை, நீ உன்னோட வீரத்தை போய் நான் மெச்சி உன்னை கல்யாணம் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணுறது தப்பு, தூண்டு காரி மூஞ்சிலே துப்பிட்டு போயிடுவா. அவன் துப்பிட்டு அவள் அப்பா வீட்டுக்கு போயிடுவா. அப்பா வீட்டுக்கு போனப்போ அவன் அப்பா வீட்டில் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு நிறையா சமாதானம்லாம் சொல்லி திருப்பி அனுப்புகிறான். அப்போ கர்ணன் சொல்லுவான், நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஒரு அளவுக்கு மேலே தாண்டி போயிடுது, அதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, துச்சாதனையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, துரியோதனையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இவா ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டா, இதெல்லாம் தேவையில்லாததான், பண்ணது தப்புதான்றதையும் ஒத்துக்கிறான். இது மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாதுன்றது தப்புதான்றதை கர்ணன் ஒத்துக்கிறான். கர்ணனுக்கு வந்து இந்த வழி பிடிக்கல. இவளை ஜெயிச்சதெல்லாம் கரெக்டு தான், இவளை ஜெயிச்ச வழி இந்த சூதாட்ட வழின்றது அவங்க ஒத்துக்கல. அவன் சண்டை போட்டு ஜெயிச்சுக்கணும்னு தான் நினைக்கிறான், சொல்கிறான். முதல்லையும் துரியோதனகிட்ட சொல்கிறான், துரியோதனை கேட்கல. ஆனால் துரியோதனுக்கு நாடு வருது. 2வது அவள்லாம் அங்க தேசம் வந்து அவன் கொடுத்தனா பிச்சை தானே, அதில் தானே அவன் ராஜா வந்துருக்கான். அவன் ஓரளவுக்கு மேலே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த மாதிரி ஆறுது. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பிரதிஜை எடுத்துட்டு போயிடுறா காட்டுக்கு. 14 வருஷம் காட்டில் இருக்கா. காட்டில் என்னென்ன நடக்குதுன்றதை பற்றி இனிமேல் பேசலாம். தேங்க்யூ. அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.